ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் இது ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியான்னு கூட சொல்லலாம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பென்சில், இந்த சாக்கு ஸ்லேட் பென்சில் இதெல்லாம் வந்து சாக்லேட்ல பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியா தான். இதுவரையும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஹோம்மேடு பனீர் பிஸ்னஸ். நம்ம ஆக்சுவலாக மஷ்ரூம்லாம் பண்றோம் இல்லைங்களா, காளான் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பனீரையும் வீட்லயே பண்ணலாம். பனீர் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி வீடியோ யூடியூப்ல நிறைய லேடிஸ் போட்டிருக்காங்க. வீட்டுல பெண்கள் சும்மா இருக்கும், எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும், பிசினஸ் ஐடியாஸ் கேட்க சொல்லலாம் முன்னெல்லாம். இப்போ நம்ம அந்த பிசினஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லைங்கிறதுனால எனக்கு அந்த அளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கேன் சார், என்ன பண்றது தெரியலன்னா ஸோ நான் இப்ப சமீப காலமா இந்த யூடியூப்ல நான் ஒரு ஃபுட்டிங்கிறதுனால நான் அந்த சாப்பாடு விதங்கள்லாம் பார்க்க சொல்லுவோம். இந்த பனீர் பார்த்தேன். அவங்க வீட்டுல இருந்தபடியே அந்த பனீர் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இட்ஸ் எ குட். உங்களுக்கு யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனி நம்புறது, நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டு போலாமே. ஒரு ஜஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 100 பேருக்கு வித்தா நம்ம பணமும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் குவாலிட்டியான ஃபுட்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் என்னுடைய கால்குலேஷன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே பண்றோம்னா ஒரு 1 lakhல இருந்து 1.5 lakhs இருந்தா போதுங்க. என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃப்ரீசர் வேணும் ஸ்டோர் பண்றதுக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதை பேக்கிங் பண்றதுக்கு மிஷின் வேணும். அது அதிகபட்சம் ஒரு 20,000 இருந்து 40,000 கிராஸ் ஆகாது. அதுக்கப்புறம் ஃப்ரீசர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை ஒரு குறைஞ்சது ஒரு 5 லிட்டர் பாலோ இல்ல 10 லிட்டர் பாலோ நீங்க கொதிக்க வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பாத்திரம் தான் வேணும். அந்த பாத்திரம், அந்த ஸ்டவ் மோஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கும். இது ஃபெசிலிட்டி இருக்கு, அப்படி ஃப்ரீசர் இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் கூட டயர் பண்ண வேண்டியது இல்லை. இதுக்கு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போனோம்னா மொத்தமே உங்களுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்டேஷன் தாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட்டோ கார்பரேஷன் லைசன்ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் இருந்தா போதும். ஆனா இந்த எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி கேட்பாங்க. இந்த ப்ராடக்ட்ல என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அதாவது இப்போ சென்னை கிண்டியில இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு டவுன்லயும் முக்கியமான இடத்துல இருக்கும். கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு, அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ எங்கெங்கெல்லாம் அப்ரூவ்டு இருக்கோ, எந்தெந்த ஃபுட் லேபரட்டரியில எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அப்ரூவல் இருக்கோ அந்த ஃபுட் லேபரட்டரியில நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஐக்கு விஎல்இல அப்ளை பண்றீங்க, சிஎஸ்சி மூலமா அப்ளை பண்றீங்க, இல்ல ஆன்லைன் அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட்டை அது கூட ஜாயின் பண்ணாதான் அதெல்லாம் ப்ரூஃபா வச்சுதான் உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ கொடுப்பாங்க. அந்த எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கிட்டோம் அப்படி, அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸுங்கிறது எஃப்எஸ்எஸ்ஏஐன்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணலாம். ஹோம் மேடு பனீர்னு சொல்லலாம், இல்ல ஆர்கானிக் பனீர்னு சொல்லலாம். தைரியமா சொல்லலாம் ஆர்கானிக் பனீர்ன்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து அது உபுசலா வரணும் அப்படின்ட்டு ஈஸ்ட் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து பால் அதிகமா சேர்க்க வேணாம், கலர் மட்டும் காட்டலாம்னு சொல்லிட்டு மைதாவை சேர்ப்பாங்க. நீங்க வீட்டுல இருந்தபடியே லேடிஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்ம கிட்ஸ் மேல கேர் எடுத்துப்பாங்களோ, பசங்க மேல வீட்டுல இருக்கவங்க மேல கேர் எடுத்துப்பாங்க, அதே மாதிரி பிசினஸ்ல அவங்க கேர் எடுத்துப்பாங்கிற கான்பிடென்ட் இருக்கும். ஸோ வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல பிசினஸ் இன்னும் நிறைய பண்ணணும், கஷ்டம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அந்த பிசினஸ்ல உங்களுக்கு லாஸ் வராது. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பனீர் எப்படி செய்யறாங்கன்ட்டு நான் பேசிக்கா கொடுக்குறேன் உங்களுக்கு க்ளூ. ஜஸ்ட் நார்மல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறாங்க, அதை தண்ணிலாம் விடாம அதில் கொதிக்க வைக்கிறாங்க, அதுல லெமனை விட்டுறாங்க. லெமன் விட்ட உடனே அந்த ஏடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மேல வந்துடுது, தண்ணி கீழே போயிடுது. அந்த ஏடு தான் பனீர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பனீரை நல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி டைட் பண்ணி நல்லா கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது நல்லா அதை அழுத்தி பிடிச்சி அந்த ஷேப்புக்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்தா அது பனீர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வச்சுட்டா 1 மாசம் நிற்கும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பைரியை நம்ம 3 months ஆவோ 6 months ஆவோ நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஃபுட் டெஸ்ட்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஃபுட் டெஸ்ட்ல நம்ம 3 மாசம் கழிச்சு அதை சாப்பிடலாமா, இல்ல 3 மாசம் தான் தாங்குமா, அந்த ஈஸ்ட் அதிகமா சேர்க்கறதுனால மக்களோட இதுக்கு ஏதாவது உடலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காங்க சர்டிபிகேட்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் வீட்டுல குக் பண்ணி அதை ஒரு சாம்பிள் ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துட்டு வந்து ஃபுட் லேபரட்டரியில கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. எது சக்சஸ் ரிப்போர்ட் காட்டுதோ, பாசிட்டிவ் ரிப்போர்ட் காட்டுதோ அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை நம்ம எஃப்எஸ்எஸ்ஐல கொடுத்து நம்ம லைசன்ஸை வாங்கி அதே ரேஷியோல நம்ம குக் பண்ணிக்க வேண்டியது தான், சேல் பண்ணிக்க வேண்டியது தான். ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இதுவெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. பிராண்ட் நேம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி பைசா செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க இப்ப சமீபத்தில் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க,
இந்த நவதானியங்கள் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த துளி வேறு விட்டு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு குடிசை தொழில் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி பனீர் பிஸ்னஸையும் நம்ம உள்ள மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா பனீர் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் வச்சிருக்காங்க, ரொம்ப விலை அதிகமாக இருக்கு. அதை நம்ம இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் நம்ம அதிகம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். பக்கத்துல மாட்டு பண்ணை இருக்கு, மாடுலாம் இருக்கு, பால் எனக்கு விலை கம்மியா கிடைக்கும், அது க்ரீம் மில்க் அப்படின்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல எனக்கு இன்னும் ஐடியா கிடைக்கல. நீங்க அது கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னு பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். கண்டிப்பா இந்த பிசினஸ் நல்லபடியா பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ, பாய்.